ஹை ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவிந்த். பிக்சல் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே அவளை எதிர்பார்த்த கூகுள் பிக்சல் 7 சீரிஸை இன்னைக்கு அஃபிஷியலா இந்தியன் மார்க்கெட்ல டைரக்டாவே லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கூகுள் பிக்சல் 7 சீரிஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ரெண்டு ஸ்மார்ட் போன் லான்ச் ஆயிருக்கு, கூகுள் பிக்சல் 7 அண்ட் 7 ப்ரோ. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, என்ன மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட் டீடைல வீடியோக்குள்ள போய் டீடைலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி இந்த கூகுள் பிக்சல் 7 சீரிஸ்ல மொத்தம் ரெண்டு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க, கூகுள் பிக்சல் 7 அண்ட் கூகுள் பிக்சல் 7 ப்ரோ. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய டிசைன் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி லீக்ஸ் எல்லாம் பார்த்த அதே டிசைன், சேம் எக்ஸாக்டான டிசைன்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. மூணு கலர் ஆப்ஷன்ல இந்த ரெண்டு வேரியண்ட்டும் இருக்கு. அந்த கலர் ஆப்ஷன் அண்ட் டிசைன் லுக் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு டிஸ்பிளேல நான் இப்போ ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான லுக்ல இந்த மாதிரியான கலர் ஆப்ஷன்ல தான் இந்த கூகுள் பிக்சல் 7 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன் இப்போ இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் ஆயிருக்கு. அடுத்து மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் நான் ப்ரோ வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் கூகுள் பிக்சல் 7 ப்ரோ. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீடைல்டாக ஒன் பை ஒன்னாக நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதனுடைய அடுத்த வேரியன்ட் கூகுள் பிக்சல் 7ல என்னென்ன விஷயங்களை லைட்டாக டவுன் கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த கூகுள் பிக்சல் 7 ப்ரோக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேல 6.32 இன்ச்சஸ்ல QHD பிளஸ் ரெசல்யூஷன், குவாட் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான LTPO டெக்னாலஜியில் வரக்கூடிய ஒரு OLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டும் இந்த கூகுள் பிக்சல் 7 ப்ரோ ஸ்மார்ட் போன்ல நமக்கு இருக்கு. அண்ட் இது கூட மொபைலுக்கான பேட்டரி கெப்பாசிட்டி எக்ஸாக்ட்டா என்ன பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க அண்ட் என்ன எக்ஸாக்ட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றத பத்தின கிளியரான இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கல. பட் ஆனா இந்த ஸ்மார்ட் போன்ல பேட்டரி சேவர், கூகுளுடைய எக்ஸ்ட்ரீம் பேட்டரி சேவர் மோட ஆன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது அப் டு 72 ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்து எடுத்துக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேட்டரி லைஃபை இந்த கூகுள் பிக்சல் 7 ப்ரோ ஸ்மார்ட் போன் நமக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து கிளைம் பண்றாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு அப்ராக்சிமேட்டா 4300 mAh மாதிரியான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் எக்ஸாக்ட்டா என்ன அப்படின்றத அவங்க சொல்லல. அண்ட் இந்த மொபைல்ல வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்கு அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்கு அப்படின்றத அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட், என்ன வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்றத அவங்க கிளியரா சொல்லல. ஸோ அதுவும் இப்போதைக்கு அன்னோன் இன்ஃபர்மேஷனா தான் இருக்கு. பட் வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி 20 வாட்ஸ் இல்ல 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது போக அடுத்து மொபைலுக்கான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கூகுள் அவங்களுடைய கூகுள் டென்சா G2 அப்படின்ற G1 உடைய அப்கிரேடட் சிப்பான இந்த ஒரு சிப்பை தான் இந்த ஸ்மார்ட் போன்ல அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கூகுளுடைய டென்சா G2 சிப், இந்த சிப் பொறுத்த வரைக்கும் இது 4 நானோமீட்டர் சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சிப்ஸாக தான் இருக்கு. அண்ட் இதுல ரெண்டு கார்டெக்ஸ் X1 கான பிரைம் கோர் கொடுத்திருக்காங்க அண்ட் ரெண்டு கார்டெக்ஸ் A76 கான கோர் அண்ட் கடைசியா 4 கார்டெக்ஸ் A55 கான கோர் அப்படின்ற மாதிரியான ஒரு CPU ஆர்கிடெக்சரோட இருக்கக்கூடிய ஒரு CPU தான் இந்த டென்சா G2 சிப் அப்படின்ற இந்த ஒரு சிப் இருக்கு. இது கிட்டத்தட்ட Snapdragon உடைய 870 மாதிரியான இந்த சிப்புக்கெல்லாம் ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு கேபாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இருக்கு. அந்த வகையில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் இந்த வாட்டி இந்த கூகுள் பிக்சல் 7 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஒரு நல்ல டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக மெயினா கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் போன் வாங்குறவங்க எல்லாருமே அந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் வாங்குவாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன கேமரா ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத இப்ப பார்ப்போம். இந்த கூகுள் பிக்சல் 7 ப்ரோ இந்த ப்ரோ வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 3 கேமரா செட்டப்போட நமக்கு வருது. அதுல பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா இங்க நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. இது போக 12 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் இருக்கு. கடைசியா 48 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணி 5x கான ஆப்டிகல் ஜூம் அண்ட் 30x கான சூப்பர் ஜூம் பண்ணி நம்மளால போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரா இருக்கு. அண்ட் அது போக இதுல முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 10.8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. கேமராவுக்கான இந்த மெகா பிக்சல் தாண்டி இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரால என்ன ஃபீச்சர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்திருக்காங்கன்னு கேட்கக்கூடியவங்களுக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் மெயினா இங்க நியூ சினிமேட்டிக் பிளர் ஃபீச்சர் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சினிமேட்டிக் பிளர் எஃபெக்ட் இருக்கக்கூடிய வீடியோஸை நம்ம இந்த ஸ்மார்ட் போன்ல ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கான ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இங்க நமக்கு இருக்கு. இது போக மேக்ரோ ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்ணி 3 சென்டிமீட்டர் அவே வரைக்கும் கிட்ட போய் நம்மளால மேக்ரோ ஷாட்ஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் அந்த மேக்ரோ ஷாட்ஸும் HDR+ குவாலிட்டியில நமக்கு போட்டோஸ் மேக்ரோ ஷாட்ஸ்ல கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால நல்ல ஒரு குவாலிட்டியான
மேக்ரோ ஷாட்ஸும் இந்த கூகுள் பிக்சல் 7 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன்ஸ்ல நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸ்ல நமக்கு இருக்க போகுது. இது போக இந்த மொபைலுடைய இந்த கேமரா ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது இவங்களுடைய ப்ரீவியஸ் கூகுள் பிக்சல் 6 சீரிஸ் வரைக்குமே உங்களுடைய கேமரான்னு எடுத்துக்கிட்டோம்னா 12 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் யூஸ்வலா கொடுப்பாங்க. பட் இந்த வாட்டி ஐபோன்ல எப்படி அவங்க 48 மெகா பிக்சலுக்கு அப்கிரேட் பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த கூகுள் பிக்சல் 7 சீரிஸ்லயும் 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் அண்ட் 48 மெகா பிக்சல் சென்சார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மெகா பிக்சலையும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது கூட உள்ள இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸையும் நமக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றது கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுக்கு பாசிட்டிவா தான் இருக்க போகுது. அண்ட் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் கூகுள் எப்பவுமே சிறப்பாக தான் பண்ணுவாங்க. அந்த வகையில் ஒரு பெட்டரான ஆப்டிமைசேஷனோட ஒரு நல்ல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இந்த கூகுள் பிக்சல் 7 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன்ல கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதுல நமக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேஸ் அன்லாக்கான ஃபீச்சர் இருக்கு. அண்ட் ஆண்ட்ராய்ட் 13க்கான அப்டேட்டட் ஓஎஸோட தான் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுக்கு எப்பவுமே செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் 5 வருஷத்துக்கு கொடுப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி இந்த கூகுள் பிக்சல் 7 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன்ஸ்க்கும் நமக்கு 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் கூகுள் பிக்சல் 7 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன் வாங்கினோம்னா மினிமம் ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேரண்டி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அண்ட் IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்டோட தான் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ் கம்ப்ளீட்டா ஒரு நல்ல பேக்கேஜ் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. பட் பிரைஸ் செக்மெண்ட் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும்ல. ஸோ பிரைசிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன்ல பேஸ் வேரியண்டா 12GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்ற இந்த வேரியன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கான பிரைசிங்கா 85,000 ரூபாய் அப்படின்ற பிரைசிங் தான் இப்போதைக்கு மார்க்கெட்ல செட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் கூகுள் பிக்சல் 7 ப்ரோ ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து கூகுள் பிக்சல் 7 இந்த ஸ்மார்ட் போன்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, கூகுள் பிக்சல் 7 ப்ரோல இருந்து என்ன விஷயங்களை லைட்டா டவுன்கிரேட் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் கூகுள் பிக்சல் 7 ப்ரோல இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. என்ன கம்மி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளேவை லைட்டா டவுன்கிரேட் பண்ணிருக்காங்க. இந்த கூகுள் பிக்சல் 7 ஸ்மார்ட் போன் இதுவுமே 6.32 இன்ச்சஸ்க்கான சைஸ்க்கான டிஸ்பிளே தான். பட் QHD டிஸ்பிளே கிடையாது, ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேல 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 ப்ரோல நமக்கு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருந்துச்சு. பட் இங்க 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான். அதே மாதிரி டிஸ்பிளேயோட ரெசல்யூஷனும் ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கூகுள் பிக்சல் 7 ப்ரோல இருந்து 7ல டிஸ்பிளேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன வேரியேஷனா இருக்க போகுது. மற்றபடி அடுத்த டிஃபரன்ஸ் எங்கன்னா கேமராவில் அந்த மூணாவதா இருக்கக்கூடிய 48 மெகா பிக்சலுக்கான அந்த டெலிஃபோட்டோ லென்ஸை இந்த கூகுள் பிக்சல் 7 ஸ்மார்ட் போன்ல நமக்கு தூக்கிட்டாங்க. ஸோ இங்க மொத்தம் 2 கேமரா தான் பின்பக்கம் 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சார் அண்ட் 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சார் இருக்க போகுது. அண்ட் முன்பக்கம் அதே மாதிரியே 10.8 மெகா பிக்சலுக்கான அதே செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமரால அந்த 48 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் இங்க கூகுள் பிக்சல் 7 ஸ்மார்ட் போன்ல இருக்காது. இது 7 ப்ரோ ஸ்மார்ட் போன்ல மட்டும் தான் நமக்கு இருக்கும். இது ஒரு வித்தியாசமா இருக்க போகுது. மற்றபடி இருக்கக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே அப்படியே கூகுள் பிக்சல் 7 ப்ரோல நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் சொன்னோமோ அதே டிக்டோவான ஃபீச்சர் தான் இந்த கூகுள் பிக்சல் 7லயும் இருக்க போகுது. கூகுள் டென்சர் G2 சிப் அதே சிப் தான் யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் இதுலயும் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது. இதுலயும் பேட்டரி பேக்கப் 72 ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் பேட்டரி சேவர் மோட ஆன் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சரும் அப்படியே கூகுள் பிக்சல் 7 ப்ரோல இருக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. ஒன்லி டிஸ்பிளே அண்ட் கேமராவில் மட்டும் லைட்டா டவுன்கிரேட் பண்ணி இந்த கூகுள் பிக்சல் 7 ஸ்மார்ட் போன் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கூகுள் பிக்சல் 7 ஸ்மார்ட் போன் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல பேஸ் வேரியண்டா 8GB RAM 128GB இன்டர்னல் வேரியன்ட் இருக்கு. இந்த வேரியண்ட்டுக்கான பிரைசிங் 60,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு கூகுள் பிக்சல் 7 ஸ்மார்ட் போனுக்கு செட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் இப்போ இனிஷியலா லான்ச்சிங் சேல் ஆஃபரா சில கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வகையில் கூகுள் பிக்சல் 7 சீரிஸை யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஃபர்ஸ்ட் சேல்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு சில ஆஃபர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் கம்மியான செக்மெண்ட்டுக்கு கூகுள் பிக்சல் 7 சீரிஸை உங்களால் வாங்கிக்க முடியும். மற்றபடி இந்த கூகுள் பிக்சல் 7 சீரிஸை பற்றின என்னுடைய ஒப்பீனியன் என்ன, இந்த ஸ்மார்ட் போனில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் பிரைஸ் செக்மெண்ட்டை பற்றின என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. கூகுள் பிக்சல் 6 சீரிஸ்ல இருந்து ஒரு சில விஷயங்களை லைட்டாக அப்கிரேட் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. மெயினாக கேமரா வைஸ் அந்த மெகா பிக்சல் மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக இந்த கூகுள் பிக்சல் 7 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போனில் சில அட்ராக்ஷனான ஃபீச்சராக தான் நமக்கு இருக்கு. பட் ஆனால் அதே சமயம் இந்த ஸ்மார்ட் போன்ஸ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டை பார்க்கும்போது தான் பிரைசிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கம்மியான செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் எனக்கு பர்சனலி தோணுது. கூகுள் பிக்சல் 7 ஸ்மார்ட் போன் 60,000 ரூபாய் அப்படின்ற செக்மெண்ட் இல்லாம ஒரு 50,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கும் கூகுள் பிக்சல் 7 ப்ரோ ஸ்மார்ட் போனை ஒரு 70,000 to 75,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்குமோ, இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக இருக்கு. மற்றபடி ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது ஓகே தான், ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பேட்டரி லைஃபும் இந்த வாட்டி கூகுள் பிக்சல் 7 சீரிஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேவும் நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே இருக்கு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது கூகுள் பிக்சல் 7 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன் ஓவராலாக பார்க்கும்போது நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பிரைசிங் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக எனக்கு பர்சனலி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க.